தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது. காரணம் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள் வாங்குறதுனால வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்குதா? இல்ல உலகத்தில இருக்க அத்தனை பேருமே வந்து தங்கத்த தான் பயன்படுத்துறாங்களா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. இதனால வந்து தங்க விலை ஏறுதுன்னு சொன்னா அத யாரும் ஏத்துக்கவே முடியாது. வேற விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. நெறைய பேர் வந்து இன்னைக்கு தங்கத்தில முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு எந்த தொழிலுமே உருப்படியா இல்ல. அதனால பணம் இருக்கிறவங்க எல்லாருமே தங்கத்தில முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காயினா வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நகையா வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் வந்து இன்னைக்கு தங்க விலை வந்து இறங்காமலே இருக்குது. சரி இவங்க மட்டும் தான் வாங்குனதுனால தான் இந்த விலை வந்து இறங்காம இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. உலக நாடுகள்ல ஒரு 10 நாடு வந்து தங்கத்த வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 நாட்டுல இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி மூலியமா வந்து தங்கத்தில முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதிகப்படியான முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 2009 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, 26,000 டன்னு தங்கத்த வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, 32,000 டன்ன வந்து அந்த நாடுகள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இதில இந்தியாவும் உள்பட. என்ன காரணம்? ஏன் இந்த தங்கத்த வந்து இவங்க வாங்கி வைக்கணும்? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல பொருளாதார பிரச்சனை வந்து எல்லா நாடுகளுக்குமே இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலங்கள்ல பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, இந்த தங்கத்த வச்சு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா தங்கத்தோட விலை வந்து என்னைக்குமே இறங்க போறதில்ல. அதில எந்த விதமான நஷ்டமும் வரப்போறதில்ல. ஆனா டாலரோட மதிப்பு என்னைக்கு இருந்தாலும் குறையலாம். பணத்தோட மதிப்பு என்னைக்கு இருந்தாலும் குறையலாம். அதனால வந்து எதிர்கால சிந்தனையோட இத வாங்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த தங்கத்த வச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரத்த சரி கட்டிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இதில முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில முக்கியமா வந்து 10 நாடுகள் வந்து அந்தந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி மூலியமா தங்கத்தில முதலீடு அதிகப்படியா பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை இறங்காமலே இருக்கு. இனி வருங்காலங்கள்லயும் கண்டிப்பா வந்து தங்கத்தோட விலை இறங்க போறது இல்லைங்க. இன்னும் வந்து 2025, 26 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு மேல ஒரு பவுன் விற்க போகுது. அதில எந்த விதமான மாற்றம் இல்ல. அப்படிங்கிற மாரி கருத்தாக கூறப்படுதுங்க.